Okay, then I'll use both Tamil and English. So okay, so the so today we'll be discussing about how to get started with competitive programming with C++, but still it is not going to be the language specific. I hope my screen is visible too. Can someone confirm? Yes, bro, it's visible. Okay, thank you. So I want you to be more interactive throughout the session. Uh, yeah, so that I ensure that you guys not kept the Jimmy and left off. Okay, so this session will be not going to be language specific. This will give you a basic introduction how you can get started with competitive programming, and what are the websites you can refer, and then you may feel ஸ்டார்டிங்கில் வந்து காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கொஷின் வந்து நமக்கு கொடுத்துட்டா எந்த அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, லைக் இதுலேயே நிறைய சப்போஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணாலும் டிஎல்இ எரர் வருது. ஸோ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணோம், எந்த அல்காரிதம் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து யூ மே ஃபீல் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே என் கிளாஸ் பசங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா லைக் சடன் போட்டுடுறாங்க, எப்படி படித்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இஃப் நாட் யூ மே சரியா. ஸோ அதுக்கு வந்து ஒரு எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷனாக வந்து இந்த செஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வாட் வில் பி டிஸ்கஸிங் த்ரூ அவுட் திஸ் செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் பி telling you what actually competitive programming is all about, and then what are the benefits you will be getting if you practice competitive programming, and what are the basic prerequisites you need, prerequisites you need to become a professional to start competitive programming, and what are the fundamentals you need to start studying from today to become a great competitive programmer, and how to approach a problem. And then there is some people வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. டிஎஸ்ஏ வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதும் அண்ட் தென் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்கும் ரெண்டும் ஒன்று அப்படின்றது. தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐல் பி எக்ஸ்பிளைனிங் வாட் ரெண்டும் என்னது அப்படின்றது நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் C++ல ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி, இஃப் யூ ஆர் பைத்தான் டெவலப்பர் உங்களுக்கு வந்து டிக்ஷனரி லிஸ்ட் அதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். பட் C++ன்றது C++ன்றது காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கும் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு லாங்குவேஜ். ஏன்னா எஸ்டிஎல்னால தான். ஸோ அதை பற்றி நான் வந்து ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். அதை பற்றி ஒரு ஜென்ரல் வியூ கொடுப்பேன். சின்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பைத்தான் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஆஃப்டர் சீயிங் SQL you will definitely jump into C++. Anyway, without further delay, let's get into the session. So before going into session, can someone tell me what you know about competitive programming? Guys, can you be yeah, I would like the session to be more interactive. What do you know about competitive programming? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. Kind of mind sport. Yes, as Simar said, it's a kind of mind sport. தப்போ சரி, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. எல்லாமே லேர்னிங் தான். Okay, then I'll completing a program within a given time. Yes, so Surya sono correct. So yeah, as they all said, so what is competitive programming? So it is a sport. It requires creativity and analytical thinking to tackle difficult problems. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் தியரி மாதிரி. ஸோ காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்கிறது என்னன்னா தே வில் பி கிவிங் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், ரொம்ப திங்க் பண்ணி ஒரு பெரிய டெரிவேஷன் எடுத்துகிட்டு வர மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். பட் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஓகேவா? டைம்குள்ளே முடிக்கணும். செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போடுற சொல்யூஷன் வந்து நெய்வாக இருக்கும். ரொம்ப பெருசாக ஒரு ஒரு அரியவே வந்து நிறைய வாட்டி ஐட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேணாம். அவங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி எஃபிஷியன்ட். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வைடர் வேல திங்க் பண்ணி எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக அவங்க கொடுத்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களை நம்பி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இட் ஷுட் நாட் டேக் 2 months ஸ்பேஸ் அண்ட் இட் ஷுட் நாட் டேக் 2 months டைம். யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப நிறைய டைம் எடுத்தால் அது வந்து யூஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து தீஸ் பீப்புள் அந்த இன்டர்வியூ வைக்கிறவங்க அவங்க எல்லாம் வந்து தே வில் பி நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராமை திங்க் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி
questions வந்து like they will be providing, and then like there are like variety of contexts, like most of you people like will be aware of ACM, ICPC, and Google Code Jam and Facebook Hacker Cup and Minimo. These were like most popular like CP contests. And then like most of வந்து like you should be very familiar with algorithms, data structures, and logical reasons and other skills to solve difficult algorithmic problems. And then competitive program பற்றி பார்த்தீங்கன்னா லைக் ஜாவா அண்ட் C++ ஆர் மோஸ்ட் வைட்லி அண்ட் காமன்லி யூஸ்டு லாங்குவேஜஸ். ஓகேவா? ஏன்றதை நான் சொல்கிறேன், உங்களுக்கே தெரியும் லைக் பைத்தான் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அண்ட் இட் டேக்ஸ் 2 months ஆஃப் டைம், வேறஸ் C++ அண்ட் ஜாவா லைக் தே டேக் லெஸ் டைம், பட் ஸ்டில் கம்பேர்ட் டு ஜாவா C++ ரன்ஸ் ஃபாஸ்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லைக் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? நீங்கள் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து லைக் யூ ஸ்டார்ட் டே ஒன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 months 7 months டெய்லி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா லைக் ரியலி வில் பி லைக் ஸோ மச். அது வந்து ஒரு சில நீங்கள் வந்து 1000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. 300 ப்ராப்ளம்ஸில் இருக்கிற அந்த 300 ப்ராப்ளம்ஸ் இருக்கிற அப்ரோச் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப் தேன் சால்விங் 1000 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வில் பி லைக் கெட்டிங் ஹயர்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட்லாம் நிறைய பிளேசஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் இஃப் யூ ஆர் லைக் டாப் ரேங்கர்ஸ் இன் தோஸ் கான்டெஸ்ட்னா லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் யூ மே கெட் ஹயர்ட். நெக்ஸ்ட் வந்து டீம் ஒர்க் ஸ்கில்ஸ். இந்த இப்போ நான் ப்ரீவியஸ் பேஜ் சொன்னேன் இல்லைங்களா, ACM, ICPC, கூகுள் கோட் ஜாம். யா, ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ லைக் அந்த மாதிரி டீம் ஒர்க் ஸ்கில்ஸ். ஸோ லைக் என்ன பண்ணுவோன்னா லைக் யூ வில் பி இன் அ டீம் ஆஃப் 4 or 5. ஸோ அந்த மாதிரி நீங்களா டீமாக உட்காந்து லைக் யூ ஆல் பீப்புள் வில் பி லைக் லைக் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூ ஆல் பீப்புள் வில் பி லைக் திங்கிங் அண்ட் தென் லைக் பிரிங்கிங் அ காமன் அப்ரோச் டு சால்வ் அ ப்ராப்ளம் அண்ட் தென் லைக் ஃபர்தர் யூ வில் பி ரைட்டிங் த கோட். ஸோ அந்த மாதிரி வந்து டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் வந்து லைக் ஈவன் அந்த ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷன்லேயும் வந்து லைக் உங்களுக்கு வந்து அந்த டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் வந்து லைக் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பரேஷன். இப்போ வந்து லைக் ஜென்ரலாக பார்த்தோன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயர்லேருந்து தான் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ லைக் நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமரை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லைக் உங்களுக்கு இந்த எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் எல்லாமே தெரியும். லைக் யூ நீட் டு லைக் ஸ்பெண்ட் செப்பரேட் டைம் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆனீங்கன்னா லைக் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வந்து இட் வில் பி லைக் மோர் ஈஸி ஃபார் யூ. அண்ட் தென் லைக் யூ கேன் பி ஃபாஸ்டர் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ லைக் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம்னா இப்போ நீங்கள் வந்து லைக் நிறைய இப்போ ஒரு LeetCode கான்டெஸ்ட் நடக்குது, வீக்லி LeetCode கான்டெஸ்ட் நடக்குது. அங்கே வந்து 4 ப்ராப்ளம்ஸை வந்து 4 minutesல போடுறவங்க இருக்காங்க, 18 minutesல போடுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லைக் நீங்கள் வந்து சால்வ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீட் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கொஷினை வந்து லைக் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக டக்குன்னு அந்த கொஷினை படித்து அந்த கொஷினில் இருக்கிற இன்டர்பிரேஷன் வந்து புரிஞ்சுட்டு லைக் இதுதான் அதோட அப்ரோச்ன்றது ஃபாஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் வந்து லைக் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இது எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் சால்விங் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரீரெக்வசிட்ஸ். ஸோ காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து லைக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. லைக் டாப் டு பாட்டம் நல்லா தரவாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து லைக் இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போஸ் பிரிண்ட் பண்ணுறப்போ ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ சியில் வந்து %d, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல், அந்த ப்ரெசிஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, படிக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அது நம்ம நேரமேட்டு வந்து இன்டர்வியூவில் வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஃப்ளோட்டில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த டாப்பிக்கும் விடாமல் ஒரு பர்டிகுலர் நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்க இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் லைக் யூ ஷுட் பி மோஸ்ட் கம்ஃபர்டபுள் வித் சிங்கிள் லாங்குவேஜ். அது உங்களோட இஷ்டம். லைக் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுன்னா லைக் C++, ஜாவா, பைத்தான். நீங்கள் பைத்தான் வச்சும் போகலாம். அதில் லைக் நிறைய பேர் போடுறாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து C++ ரொம்ப பிடிக்கும், ஃபாலோட் பை ஜாவா அண்ட் தென் பைத்தான். உங்களுக்கு பைத்தான் பிடிக்குன்னா யூ கேன் கோ வித் இட். நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் அ டூல். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஆர் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் வந்து ஒரு டூல் தான். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் காமன் தான். லைக் நீங்கள் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து லைக் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் வந்து லைக் அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன கம்பேர் டு அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணால் எவ்வளோ டைம் வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இதுக்கு பதிலாக வேற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் எவ்வளோ வந்து எனக்கு வந்து டைம் ஸ்பேஸ் வந்து ஆப்டிமைஸ் ஆகும் அப்படின்றது வந்து லைக் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி வந்து அல்காரிதம்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் வச்சு லைக் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. லைக் ஐ வில் பி டிஸ்கஸிங் வாட் are those algorithms like you need to study, and I'll also sharing this PPT so that you get basic idea. So அந்த மாதிரி எந்த அல்காரிதம் இந்த பர்டிகுலர் லைக்
ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணால் எனக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து சால்வ் ஆகும் அப்படின்றதும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரைமரி வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட ஃபியூச்சரில் லைக் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் எங்கேயுமே ஸ்விட்ச் பண்ண முடியாது. எங்கே போனாலும் அதே அரே தான், ஸ்டாக் தான், கியூ தான். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ நான் வந்து லைக் ஒரு அரே ஒரு அல்காரிதம் எழுதணும்னா அந்த அல்காரிதமோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து மஸ்ட் தெரிஞ்சே இருக்கணும். ஏன்னா வந்து லைக் அப்போ தான் நம்மளால வந்து இந்த ஸ்பேஸை வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு இதுக்கு பதிலாக லைக் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சப்போஸ் இஃப் எஸ் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா லைக் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் அண்ட் ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக லைக் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து லைக் எல்லா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யூ ஸ்டார்ட் லேர்னிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், then like learn analysis of algorithms, and then go for data structures, and then learn algorithms. This is the flow, like how you should start learning like data structures and algorithm or competitive programming. And then வந்து like if you're trying to solve a problem or learn a data structure, ரியல் வேர்ல்டில் எப்படி வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா லைக் யூ ஒன்ட் ஃபர்கெட் த டேட்டா ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து லைக் கியூன்றது வந்து நம்ம அந்த கியூன்ற நேம்லேயே சொல்லுது இல்லையா. இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் வெளில போகிறோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா லைக் நம்ம எப்போவுமே வந்து லைக் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப நம்ம வந்து அது என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஸோ அது வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், யூ ஷுட் ப்ராக்டிஸ். கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 1 மந்த் 2 மந்த் டச் விட்டாலும் உங்ககிட்ட அந்த 2 மந்த்ஸ் பிஃபோர் இருக்கிற ஃப்ளோ வந்து அப்படியே விட்டு போயிடும். நீங்கள் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோட் ஷெஃப், கோட் ஃபோர்ஸஸ், டாப் கோடர் அண்ட் ஸ்பாஜ். LeetCode யூஸ் பண்ணுவாங்க. LeetCode வந்து ஏன் நான் இந்த இடத்துல போடலன்னா அது வந்து லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். பட் LeetCodeலையும் சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் கோட் ஷெஃப், கோட் ஃபோர்ஸஸ், டாப் கோடர் அதெல்லாம் வந்து லைக் மோஸ்ட் காமன்லி அண்ட் பாப்புலர் வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமில் மோஸ்ட் பாப்புலர் வெப்சைட். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேருந்தே சால்வ் பண்ணுங்கள். பிரிண்ட் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா லைக் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த ஸ்மால் சேஞ்ச் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அந்த ஸ்மால் சேஞ்ச் வச்சே நீங்கள் வந்து லைக் பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ லைக் யூ ஸ்டார்ட் சால்விங் வித் பேசிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்லோலி யூ கோ அண்ட் தென் லைக் அட்வான்ஸ் ப்ராப்ளம்க்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ லைக் நீங்கள் சால்வ் பண்ணுறப்ப இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை வந்து ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அந்த அப்ரோச்சை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் அப்படின்றத விட ஏன் வந்து நான் இந்த அப்ரோச்சை வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைக் ஒரு ப்ராப்ளமே வந்து நீங்கள் இந்த சேம் ஈஸி ப்ராப்ளமே கொஞ்சம் அந்த அப்ரோச்சை வந்து ஃபைன் டியூன் பண்ணால் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். சேம் 4 லைன் வரும். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அடிஷ்னல் லைனில் ஒரு ஃபைன் டியூன் மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களால் ஹார்ட் ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் ஃபண்டமெண்டல்ஸ் டு ஸ்டார்ட் வித் திங்ஸ் யூ நீட் டு பி a காம்படிட்டிவ் ப்ரோக்ராமர் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும். ஸோ லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் C++ மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஃபார் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங். ஏன்னா வந்து C++ ஆஃபர்ஸ் லைக் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே சிலேயே வந்து ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து லைக் ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நீங்கள் தான் வந்து ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஸ்டாக் எழுதணும். சிமிலர்லி வந்து பைத்தானில் வந்து நீங்கள் லிஸ்ட் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் யூ ஆர் கோயிங் டு ரைட் ஈச் அண்ட் எவ்ரி திங். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரி ஆல்ரெடி இன்பில்ட்டாக ஸ்டாக் இருக்கும், கியூ இருக்கும், லைக் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுமே இன்பில்ட்டாக இருக்கும். யூ ஜஸ்ட் நீட் டு கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் தோஸ் கிளாஸஸ் அண்ட் தென் யூ கேன் ஆக்சஸ் தேர் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் லைக் என்னென்ன புஷ் பாப் எல்லா மெத்தடும் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கால் பண்ணி ஆக்சஸ் பண்ண மட்டும் போதும். ஸோ வந்து லைக் எதையுமே வந்து ஏன்னா இப்போ நம்ம ஒரு லைக் ஒரு ஆன்லைன் கான்டெஸ்ட்டில் இருக்கோம்னா ஒரு பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். லைக் பைனரி சர்ச்ன்றது மோஸ்ட் ஆஃப் them தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா லைக் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக உட்காந்து பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். பைனரி சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பைனரி சர்ச் மொத்த அல்காரிதம் எழுதியிருந்து அதில் வந்து ஏதாவது அந்த லோ வேல்யூ மிட் வேல்யூ அதில் ஏதாவது லைக் அந்த அல்காரிதம் எழுதுறப்ப ஏதாவது ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு வந்து நீங்கள் டீபக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி லைக் யூ நோ ஹவு பைனரி சர்ச் ஒர்க்ஸ் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா கிளியர். அதுக்கப்புறம் நீங்கள் பைனரி சர்ச் அந்த அல்காரிதம் கால் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுட்டு அந்த STL யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறது லைக் ஈவன் இஃப் தே ஆஸ்க் ஃபியூ கொஷின்ஸ் இன் இன்டர்வியூனா யூ கேன் ஏபிள் டு ஆன்சர். அதே மாதிரி வந்து ஜாவாவில் வந்து கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. பட் ஸ்டில் லைக் உங்களோட விஷ் தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எனக்கு C++ பிடிக்குன்றதுன்னு போட்டிருக்கேன். அண்ட் தென் பைத்தான் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி பட் டவுன் சைடு வந்து ரொம்ப ஸ்லோ. பட் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் யூ கேன் கோ வித் பைத்தான் டூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ். ஸோ இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் how to analyze an algorithm and லைக் அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ. நிறைய அல்காரிதம்ஸ் கொடுத்தோம்னா யூ கான் லைக்
எல்லா ஃபைலையும் எடுத்து இப்போ நிறைய நமக்கு வந்து பைத்தான் ஃபைல் இருக்குன்னா எல்லா ஃபைலையும் எடுத்து நம்மளோட சிஸ்டமில் ரன் பண்ணி இது எவ்வளோ டைம் வருது, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ மெமரி கன்சியூம் பண்ணுது அப்படின்றது லைக் யூ காண்ட் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து செக் பண்ண முடியாது. அதனால தான் வந்து இந்த பிக் அதனால தான் வந்து பிக் ஓ நோட்டேஷன்ஸ்ன்றதை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. லைக் லீனியர் கான்ஸ்டன்ட் பிக் ஓ ஆஃப் என். ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி அனாலிசிஸ்லாம் படித்து லைக் இண்டிபெண்ட் ஆஃப் மிஷினை வந்து ஒரு அல்காரிதம் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து லைக் வித் ஹெல்ப் ஆஃப் பிக் ஓ நோட்டேஷன் யூ கேன் யூஸ். ஸோ அது லைக் நம்மளோட அல்காரிதம் எவ்வளோ டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து லைக் யூஸ் பண்ணுது ஆஸ் இன்புட் சைஸ் க்ரோ ஆக அப்படின்றதும் வந்து லைக் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் ஆஸ் ஐ செட் பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் அண்ட் ஒர்ஸ்ட் கேஸ் வந்து எப்போவுமே கன்சிடர் பண்ணும். லைக் எப்போவுமே நம்ம ஒரு அல்காரிதம் எழுதணும்னா ஒர்ஸ்ட் கேஸ் லைக் நம்மளோட அல்காரிதம் வந்து ஒர்ஸ்ட் கேஸில் எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் திஸ் இஸ் த பிக் ஓ நோட்டேஷன். ஸோ ஆக்சுவலாக இமேஜ் வந்து கிளியராக இல்லை. ஐ டுக் ஃப்ரம் லைக் விக்கிபீடியா. யூ ஜஸ்ட் டைப் பிக் ஓ சீட் ஷீட் சம்திங் யூல் கெட் ஃப்ரம் வெப். ஸோ லைக் இதுதான் வந்து லைக் டைம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் டைம், எக்ஸ்போனென்ஷியல் டைம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் ஆஸ் இங்கே நம்மளோட இன்புட்டோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கவே அதோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ லைக் ஆஸ் இன்புட் சைஸ் க்ரோஸ் இந்த லைக் லீனியர் டைம்லாம் வந்து லைக் இட் வில் கோ லைக் திஸ். ஸோ இதை வந்து லைக் அதனால வந்து லைக் நம்மளோட அல்காரிதம் எவ்வளோ நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றது வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முடிச்சாச்சு. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் வந்து லைக் இந்த மாதிரி இவ்வளோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னா. பட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஒரு சில டாப்பிக்லாம் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். கல்வி அரேஸ்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லைக் பேசிக்காக வந்து அரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரேஸை வச்சு நமக்கு வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்கன்னா அல்காரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. சேம் கோஸ் வித் ஸ்ட்ரிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து மேட்ரிக்ஸில் வந்து ட்ராவர்ஸ் பண்ணுறதை பற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லைக் சார்ட்டடாக இருந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிராஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் தென் ரிகர்ஷன் லைக் யூ ஷுட் பி லைக் என்ன சொல்கிறது, ரிகர்ஷனில் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூ ஜஸ்ட் ட்ரா ட்ரீ ஹவு த ரிகர்ஷன் ஃப்ளோ கோ ஃபார் பர்டிகுலர் அல்காரிதம். பென் எடுத்து நீங்கள் வந்து ரிகர்ஷன் அல்காரிதம் வந்து லைக் மொத்தத்தையுமே ட்ரேஸ் பண்ண கொடுத்துருக்க கூட லைக் அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிகர்ஷன் ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணுறீங்களோ. இப்போ நீங்கள் இப்போவே ட்ரேஸ் பண்ணி போயிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு திரும்பி ஒரு அல்காரிதம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ரிகர்ஷன் குழப்பம். ஏன்னா லைக் அதோட அது வந்து எல்லாருக்குமே அது அப்படி தான். ரிகர்ஷன்றது லைக் இட் வில் பி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் லைக் யூ நீட் டு டேக் டைம் அண்ட் தென் லைக் ப்ராக்டிஸ் சால்வ் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ். தென் ஒன்லி லைக் யூ become more familiar with recursion. And then comes linked list. ஸோ அரேயோட ட்ராபேக்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறது லிங்க் லிஸ்ட். அண்ட் தென் லைக் அதிலே லைக் அந்த இன்சர்ஷன் அதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் டைம் அந்த மாதிரி லைக் ஒரு சில அந்த மாதிரி காமன் கொஷின்ஸ் வரும். லைக் இந்த எல்லாத்துலேயுமே வந்து மஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்சர்ஷன் டெலிஷன் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஏன்னா அதுதான் ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டிஸும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணால் கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த பர்டிகுலர் அல்காரிதமில் நான் வந்து லைக் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணாமல் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா லிங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பிக் ஆஃப் என்ன இருக்கும். அதே நீங்கள் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா கான்ஸ்டன்ட் டைமில் ரிட்ரீவ் பண்ணும். ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட டைம் காம்ப்ளெக்சிட்டியும் நீங்கள் வந்து லைக் ரிமூவ் ஒரு அந்த ஆப்ரேஷன் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்குது அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் கம் ஸ்டாக் கியூ. லைக் அரே, ஸ்ட்ரிங்ஸ், மேட்ரிக்ஸ், ரிகர்ஷன், லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் கியூ, டிக்யூ இது எல்லாமே வந்து லைக் சர்ச்சிங், சார்ட்டிங், ஹேஷிங், ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, ஹீப், கிரீடி அல்காரிதம்ஸ் இதெல்லாமே அல்காரிதம்ஸ், கிரீடி அல்காரிதம், பேக் ட்ராக்கிங், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து லைக் இன்டர்வியூ படிச்சுக்கணும். இது எல்லாமே லைக் ட்ரை வந்து மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் யூ நீட் டு லைக் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த திங்ஸ் கோ இன் ட்ரை. லைக் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது சும்மா பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லைக் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை எப்படி ரியல் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் வந்து ரொம்ப டைம் லைக் அதை ரீகால் பண்ண வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். செக்மெண்ட் அண்ட் பைனரி இண்டெக்ஸ்ட்ரிலாம் லைக் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அதெல்லாம் வேணாம். பட் யூ கேன் லைக் கிராஃப் வந்து பேசிக் ஒரு 10 to 12 அல்காரிதம்ஸ் இருக்கும். அந்த பேசிக் அல்காரிதம்ஸை வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு. பட் வென் இட் கம்ஸ் டு காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் லைக் கிராஃப் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 1 month ஆர் 2 months எடுக்கும் கிராஃப் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா. அதே வந்து கிராஃபோட அடுத்த வெர்ஷன் தான் அதை ஆப்டிமைஸ் பண்ணுன்றது தான் டிஸ்ஜாயின்ட் செட். ஓகேவா? ஸோ அது வந்து கிராஃப்க்கு அடுத்து வரும். நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். லைக் மேத்தமெட்டிக்ஸ்ன்றப்ப அந்த ஹெச்சிஎஃப், எல்சிஎம் அதுலேயே வந்து நிறைய ட்ரிக்கியாக இருக்கும்.
ஸோ அந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது, லைக் ஃபேக்டோரியல் அல்காரிதம் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஃபிபோனிக்கி நம்பர் எப்படி ஆப்டிமைஸ்ட் வேல கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் தென் லைக் நெக்ஸ்ட் வந்து பிட் மேனிப்புலேஷன். பிட் மேனிப்புலேஷனில் வந்து லைக் எக்ஸ்ஆர் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. அது வந்து லைக் யூ வில் கெட் ஐடியா ஹவு திங்ஸ் கோஸ் ஆன். அண்ட் தென் லைக் இதுதான் வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா இந்த 23 டாபிக்ஸ் இருக்கும். பிஹைண்ட் திஸ் இதுக்கப்புறமும் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் ஒரு லைக் ஒரு 4 கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு 2-3 கொஷின்ஸ் சால்வ் பண்ணோம்னா இந்த 23 கான்செப்ட்ஸில் தரவாக இருக்கலாம். பட் ஸ்டில் ஃபோர்த் கொஷினும் தேர் ஆர் லைக் 60% ஆஃப் பாசிபிலிட்டி தட் இந்த டாப்பிக்கை விட்டு போக. பட் நமக்கு தெரிஞ்சது கம்மி தானே, இன்னும் நிறைய இருக்கும். லைக் வி மே கெட் நியூ கொஷின்ஸ் டூ. பட் இந்த 23 டாபிக்ஸ் வந்து மஸ்ட். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து லைக் நீங்கள் வந்து செக்மெண்ட்ரி அண்ட் பைனரி இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணலாம். ட்ரை டவுட் தான். மற்றபடி நீங்கள் எல்லாமே இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது. லைக் இதுக்கு வந்து லைக் ஒரு எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லைக் நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத வந்து இந்த கன்ஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், இந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண தான் லைக் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அனலைஸ் த ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஹவ் சீன் த கொஷின் இன் பாஸ்ட் ஆர் நாட், ரீட் த கொஷின் செவரல் டைம்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் கம்ப்ளீட்லி. வெல் கோயிங் த்ரூ த கொஷின் லைக் இதெல்லாம் வந்து ஃபியூ கொஷின்ஸ். லைக் இட்ஸ் நாட் ஆல்வேஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் கொஷின் வந்து ஒரு மேக்ஸிமம் எலமெண்ட் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து லைக் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் எலமெண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ லைக் அந்த மாதிரி லைக் ரொம்ப பெரிய கொஷினாக இருக்குது. பட் இஃப் யூ ஆர் அ பிகினர், லைக் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிச்சி ஸ்ட்ரகிள் இருந்தீங்கன்னா லைக் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே, லைக் லேட்டர் வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைக் இட் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேட்டர் வந்து நீங்கள் திங்க் பண்ணவே முடியாது, அப்படியே ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா அப்படின்னு பாருங்கள். would you able to explain this question to someone else? வேற ஒருத்தருக்கு வந்து என்ன ஒரு கொஷின், இந்த கொஷின் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட் அண்ட் ஹவு மெனி இன்புட்ஸ் ஆர் ரெக்வயர்டு, எந்த மாதிரி லைக் டெஸ்ட் கேசஸ் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாட் வுட் பி த அவுட்புட் ஃபார் தோஸ் இன்புட். நீங்களும் ஒரு லைக் சாம்பிள் டெஸ்ட் கேஸை திங்க் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸ் வந்தால் என்ன அவுட்புட் வரும் அப்படின்றது ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அண்ட் டூ யூ நீட் டு செப்பரேட் அவுட் சம் மாடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஃப்ரம் ப்ரோக்ராம். லைக் ஒரிஜினல் ஃப்ளோவை விட தனியாக ஏதாவது கண்டுபிடிச்சி திரும்பியும் லைக் அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ இங்கே எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் லைக் டூ யூ ஹேவ் எனஃப் இன்ஃபர்மேஷன் டு சால்வ் ப்ராப்ளம். லைக் இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு லைக் இந்த பர்டிகுலர் கொஷனை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இஃப் நாட், லைக் திரும்பி அந்த கொஷனை படுங்க அண்ட் தென் கிளியர் இட் வித் அன் இன்டர்வியூவர். லைக் இன் ஆன்லைன் கான்டெஸ்ட்டில் வந்து ஒரு சில லைக் என்ன பண்ணுவாங்கன்னா கோட் செஃப்பில் கான்டெஸ்ட்லாம் வருதுன்னா ஒரு தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து கொஷின்லாம் வந்து கன்ஸ்டன்ட்டே சரியாக லைக் அவங்க கொடுத்துருக்க டெஸ்ட் கேஸஸே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து தே வாண்ட் அஸ் டு ஃபிகர் அவுட் வாட் கோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்பலாம் லைக் வி நீட் டு லைக் டேக் பேப்பர் அண்ட் பென் அண்ட் ஜஸ்ட் ட்ரேஸ் இட் அவுட், லைக் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கோ த்ரூ த சாம்பிள் டேட்டா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தரோலி. அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாஸ் லைக் டெஸ்ட் கேசஸ் தான் வந்து நமக்கு வந்து ஹிண்ட். ஸோ அதை வச்சு தான் வந்து லைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கண்டுபிடிக்கும். லைக் ஃபர்ஸ்ட் வந்து கன்சிடர் வித் சிம்பிள் இன்புட்ஸ் அண்ட் தென் லைக் அனலைஸ் த அவுட்புட், எப்படி வந்து அவுட்புட் வருது. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து காம்ப்ளெக்ஸ் இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ், ஒரு சில பாசிட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா அந்த கன்ஸ்ட்ரக்ட்ஸே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து லைக் நெகட்டிவ் வேல்யூஸ் வரப்போ லைக் இந்த மாதிரி வந்து எட்ஜ் கேசஸ் எல்லாம் வந்து லைக் யூ நீட் டு லைக் எட்ஜ் கேஸ் இந்த மாதிரி வந்தால் நமக்கு வந்து என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி போடுங்க. ஒரு சில நேரத்தில் வந்து லைக் டெஸ்ட் கேசஸ்லேயே வந்து எட்ஜ் கேசஸ் கொடுத்து லைக் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்தால் ரிட்டர்ன் -1 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் லைக் கோ ப்ரொசீட் ஆன். நெக்ஸ்ட் வந்து லைக் பிரேக் டவுன் ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைக் யூ ட்ரை லைக் லைக் டிவைடிங் த ப்ராப்ளம்ஸ் இன்டூ சப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் லைக் அந்த சப் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் யூ ஜஸ்ட் சால்வ் தோஸ் சப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் அந்த சப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வர ரிசல்ட்டை வந்து லைக் எல்லா சப் ப்ராப்ளம்லேருந்து வர ரிசல்ட் அப்படியே லைக் மர்ஜ் பண்ணி ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. லைக் ஒரு பெரிய ப்ராப்ளம் எப்பவுமே வந்து மாடியூலாக தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. அந்த மாடியூல்ஸை வந்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் தென் லைக் இந்த மாடியூல் சால்வ் பண்ண ரிசல்ட்டை வச்சு உங்களால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து லைக் திங்க் பண்ணி பாருங்க. லைக் ஃபர்ஸ்ட் லைக் நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ மினிட்ஸ். லைக் இட் வில் லைக் யாராவது கொஷின் போஸ்ட் பண்ணிங்கன்னா லைக் யாராவது மைக் ஆன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நான் அந்த செஷனில் அங்கே இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு லைக் இங்கே பார்க்க முடியும். ஸோ சூர்யா ஹஸ் போஸ்டட் a கொஷின் லைக் about doubly ended queue. So like doubly ended queueன்றப்ப like you can perform both like insertion and deletion operation from both the ends. Okay, ஸோ அதனால் வந்து லைக் உங்களுக்கு வந்து டைம் வந்து லைக் நார்மல் சிங்கிளி லைக் நார்மல் கியூவை விட லைக் இட் வில் பி மோர் ஆப்டிமைஸ்டு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். லைக் யூஸ் லைக் ஸ்டார்ட் நிறைய லைக் அரேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. நான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சொன்னோன்னே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா லைக் வில் டேக். ஏன்னா லைக் ஒரு 6 மந்த்ஸ் படிக்க வேண்டியது நான் ஒரே செஷனில் பிடிச்சி டம்ப் பண்ணிட்டோன்னா லைக் நம்ம இது கவர் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் லைக் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லைக் இட் வில் பி லைக் உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் பிரேக் டவுன்ஸ் இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லைக் ரைட்டிங் சூடோ கோட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் பட் இது வந்து நான் எப்போ சொல்கிறேன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து லைக் ஆன்லைன் கான்டெஸ்ட்டில் லைக் யுவர் பார்ட்டிசிபேட்டிங்னா அப்போல்லாம் நம்ம சூடோ கோட்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. சடன் கொடுத்து ப்ராப்ளமில் இருக்கிற லைக் அந்த எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் கிராப் பண்ணி டக்கான சொல்யூஷன் போடுறதுல தான் இருக்கும். ஏன்னா டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லைக் ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லையும் லைக் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் இருக்குது. பட் நான் சொல்கிறேன் லைக் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப லைக் ஸ்டார்ட் ரைட்டிங் த சூடோ கோட் அண்ட் தென் லைக் ட்ரை அனலைசிங் லைக் எந்த மாதிரி வந்து அவுட்புட் வரும், இந்த மாதிரி எட்ஜ் கேசஸ் வந்தால் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ் கொடுத்தோன்னா லைக் எந்த மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்றத லைக் அனலைஸ் பண்ணி போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டோம், அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணி முடிச்சிட்ட பின்னாடி லைக் நமக்கு அவுட்புட் வருது. லைக் தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் லைக் டைம் லிமிட் வந்து லைக் அதிகமாகிடும், எக்ஸிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்டிமைஸ் பண்ணி ஆகணும். லைக் வெதர் இன் லைக் நீங்கள் வந்து ஒரு அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 லூப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அதே ப்ராப்ளம் வந்து ஒரே லூப்பில் யூஸ் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. லைக் ஒரு ஸ்டாக்கோ இல்லை வந்து லைக் ஒரு கியூஓ யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் சேம் ப்ராப்ளம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். லைக் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எரர். லைக் மெமரி எக்ஸிட் ஆகிறது, டைம் லைக் அதிகமாகுது, செக்மெண்டேஷன் ஃபால்ட்னு வரும். லைக் ஒரு நல் பாயிண்டரை வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப செக்மெண்டேஷன் ஃபால்ட் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப லைக் இந்த மாதிரி ஒரு கோடை நீங்கள் வந்து எழுதிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது ஆப்டிமைஸ்டு பெஸ்ட்டு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ண பாருங்கள். ஏன்னா லைக் நீங்கள் வந்து நான் ஃபைனலாக வந்து லீட் கோடில் போய் உங்களுக்கு வந்து எப்படி அந்த லீட் கோடை யூஸ் பண்ணுறதுன்றது காமிச்சிடுறேன். ஸோ லைக் யூ வில் கெட் அதுக்கு நம்ம வெளியிலேருந்து பார்க்க லீட் கோட் எப்படி உள்ளே போய் லைக் லீட் கோட் வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். சிம்பிளிஃபை அண்ட் ஆப்டிமைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் டு லேர்ன் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங். ஸோ எனக்கு வந்து லைக் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கப்புறமா வந்து லைக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால லைக் ஐ ஸ்டாப் லைக் டூயிங் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் ஜம்ப் ஃபார் லைக் லேர்னிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் இன்டர்வியூ. ஸோ லைக் கோட் செஃப்ல வந்து லைக் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் லைக் கண்டெஸ்ட் வந்து அவங்க ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் லாங் சேலஞ்ச் அந்த மாதிரி லஞ்ச் பிரேக்ஸ், ஸோ குக் ஆஃப் அந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. லைக் இஃப் யூ வாண்ட் டு பி லைக் மோர் லைக் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் நிறைய லைக் நல்லா பண்ணணும், ப்ரொஃபஷனலாக லைக் ரொம்ப பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து லைக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் கோ வித் கோட் ஃபோர்ஸஸ். கோட் செஃப்ல போகலாம். அதுக்கப்புறம் கோட் ஃபோர்ஸஸும் கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஏன்னா லைக் டிவ் 2 அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து லைக் கோட் ஃபோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நல்லா போடுறவங்களாம் கோட் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணாங்க. லீட் கோட் வந்து பிகினர்லேருந்தே போகலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராமராக இருந்தாலும் இருந்தே லைக் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் லீட் கோட் எப்படி யூஸ் பண்ணுன்றது நான் இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் தென் ஸ்பார்ஜ்ன்றதும் லைக் அதுவும் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமர்ஸ் தான். லைக் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் டாப் கோடர். ஸோ இதில் வந்து நான் வந்து லீட் கோட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் லீட் கோட் எப்படி பண்ணுறதுன்றது இந்த ஸ்லைடுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ லைக் இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது queries இருக்கா? லைக் யூ கேன் போஸ்ட் இட் இன் chat பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ சூர்யா ஃபார் யர் ரிப்ளை. ஸோ லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் வந்து லைக் நான் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறப்ப அதுக்கு வந்து லைக் கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் ஓரியன்டாக இருக்கும். தென் வந்து டைம் அந்த மாதிரி வந்து லைக் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அதே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்க்கு படிச்சாகணும். கிராஃப்லேயே வந்து லைக் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் யூ நீட் டு ஸ்டடி தோஸ் அல்காரிதம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்
அதே இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 10-12 அல்காரம்ஸ் மட்டும் ஸ்டாண்டர்டாக படித்தா போதும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வர்றப்ப லைக் ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆஸ் இ செட் ஏர்லியர் பேசிக்காக வந்து அவ்வளோதான். லைக் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் சிபிக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ், பட் தே ஆர் நாட் சேம். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். லைக் தே ஆர் நாட் சேம். ஓகேவா? ஸோ லீட் கோடை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஐல் பி கோயிங் இன் டு மை ப்ரொஃபைல். ஸோ leetcode.com. ஸோ லைக் இது வந்து லைக் ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து லைக் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் கார்ட்ஸில் வந்து லைக் எல்லா டைப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து இப்போ வந்து பைனரி சர்ச் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா லைக் வந்து அவங்களே வந்து கான்செப்ட் சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் சொல்லி தந்துருப்பாங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி வந்து லைக் நிறைய டாபிக்ஸுக்கு வந்து லைக் தேவ் ஹீப், அதே மாதிரி ஹீப்பை பற்றி அவங்க சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் 4 சாப்டர்ஸ் இருக்கும். அதில் 28 கொஷின் சப்டிவிஷன்ஸ் மாதிரி இருக்கும். லைக் ஈச்சில் வந்து அவங்க டாபிக் நடத்திட்டு அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். சிமிலர்லி ஃபார் கிராஃப்ஸ், அதுக்கப்புறம் அரேஸ், அதே மாதிரி வந்து லைக் டாப் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிகர்ஷன் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கார்டில் வந்து நிறைய இருக்கும். பட் நீங்கள் வந்து லைக் லீட் கோட் ஃப்ரீலே வந்து நிறைய இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வேணும்னா யூ கேன் பே அண்ட் கெட் லீட் கோட் ப்ரீமியம் அண்ட் தென் லைக் யூ பி ப்ரொவைடட் வித் கம்பெனி வைஸ். லைக் ஈச் கம்பெனிக்கு வந்து என்னென்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற ப்ரிப்பரேஷனோட இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் கார்டில் இருக்கும். தென் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ்ன்றது வந்து லைக் இந்த இடத்துல தான் வந்து லைக் இப்போ வந்து ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லைக் நீங்கள் வந்து எஸ்கியூஎல்லை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா வந்து லைக் இந்த ஸ்டடி பிளானில் வந்து லைக் ஒரு 40 டேஸ்க்கு டெய்லி நீங்கள் வந்து ஹேக்கர் ரேங்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் அவங்க வந்து 30 டேஸ் ஸ்டடி பிளான்ற மாதிரி டெய்லி ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை சால்வ் பண்ணிகிட்டே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேட்ச் கிடைக்கும். 30 டேஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்ன்ற மாதிரி ஒரு பேட்ச் இருக்கும். சிமிலர்வே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஸ்டடி பிளானும் வந்து உங்களோட லைக் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எப்படி வந்து டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நான் வந்து லைக் இந்த லீட் கோட் பிளாட்ஃபார்மில் வந்து லைக் ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த ஸ்டடி பிளான்ஸ் யூஸ் பண்ணி தான். லைக் ஐ ஸ்டார்டட் வித் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும். ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் 1. ஸோ இது வந்து பிகினர் இங்கே போட்டிருப்பாங்க 34 ஈஸி கொஷின்ஸ். ஸோ 12 டேஸ். ஓகேவா? ஒரு 1 டேக்கு வந்து 2 to 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 34 டேஸ் கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் தருவாங்க. ஓகேவா? சிமிலர்லி இதை முடிச்சிட்ட பின்னாடி ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் 2. இந்த இடத்துல வந்து லைக் 30 மீடியம் கொஷின்ஸ் இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியே கிடையாது, மீடியம் ஆட். ஸோ இது வந்து ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ யூ ஸ்டார்ட் வித் திஸ் லைக் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் 1. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து லைக் இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும், அங்கேயே டிஸ்கஸ் இருக்கும். அதை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து லைக் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஆர் லைக் டிஎஸ்ஏ ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி ஃபார் இன்டர்வியூக்கு யூ ஸ்டார்ட் வித் திஸ். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ஆகும். அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டெய்லி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் போங்க, அல்காரிதம்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். லைக் நீங்கள் வந்து பிளாக்ஸ் ரிசோர்ஸஸ் ரன் பண்ணால் லைக் ஜிஎஃப்ஜி தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதிலே வந்து எல்லா பிளாக்ஸுமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் ஜிஎஃப்ஜியில் வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக் லேர்ன் பண்ணி அதை பேஸ் பண்ணி வந்து இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இது வந்து லைக் டெய்லி கொஷின்ஸ். ஸோ டெய்லி வந்து லீட் கோடில் வந்து லைக் கொஷின்ஸ் தருவாங்க. அண்ட் தென் லைக் 30 டேஸ்க்கு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் மந்தோட பேட்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லைக் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் லைக் இந்த லிஸ்ட் அந்த லிஸ்ட் நம்ம முன்ன பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஃபிகல்ட்டி ஈஸி, மீடியம், ஹார்டு எது வேணும். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் நீங்கள் மார்க்கும் பண்ணிக்கலாம். லைக் இது வரைக்கும் இனிமேல் பண்ணணும்னா டு டூ, ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருந்தீங்க, அட்டம் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி அது மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் எது வேணால் நீங்கள் வந்து டேக்ஸ் வச்சு பார்க்கணும். சப்போஸ் எனக்கு அரேல வந்து ப்ராப்ளம்ஸ் வேணும்னா அரேன்னு கொடுத்தீங்கன்னா அரே ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அரேல எடுத்திங்கன்னா அரே ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதோட நம்பர் வச்சு சர்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் இப்போ அரேஸ் வச்சு இங்கே சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து லைக் டிஃபிகல்ட்டி வைஸ் வேணும் அப்படின்னா இது வந்து லைக் இவ்வளோ பேர் ப்ரொவைட் பண்ண சொல்யூஷன்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது. லைக் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வைஸ் வேணும் அப்படின்னா லைக் அந்த டிஃபிகல்ட்டி டேப் பண்ணிங்கன்னா லைக் அதே ஷார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு லைக் திரும்பி ஒரு வாட்டி டேப் பண்ணுங்க, அது வந்து டிசைனிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அசெண்டிங் ஆர்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஈஸி ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் தென் லைக் ஈஸி ப்ராப்ளம்ஸ், மீடியம் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஷார்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறப்போ உங்களால் எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா 3 months தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைக் தெர் ஆர் லைக் அதர் வெப்சைட்ஸ் வேர் யூ கேன் கெட் லைக் செலக்டட் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து லீட் கோட்லேயே போய்க்கோங்க. லீட் கோட்லேயே போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு கொஷின் எடுக்கிறேன் அப்படின்னா
சப்போஸ் டிகிரி ஆஃப் அன் அரே அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குன்னா இந்த கொஷினுக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களை ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் லைக் கொஷின் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைக் சொல்யூஷன் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்குறப்ப வந்து லைக் எத்தனை யூசர்ஸ் வந்து இதை லைக் பண்ணியிருக்காங்க, டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க, இதோட ரேஷியோ வந்து லைக் இதுவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் ஓரளவுக்கு சுமாரான ப்ராப்ளம் தான். ஒரு சில ப்ராப்ளம்க்குலாம் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய லைக்ஸ் பண்ணியிருப்பாங்க, டிஸ்லைக் வந்து லைக் ரொம்ப லைக் டு டிஸ்லைக் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், லைக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சால்விங். ஏன்னா லைக் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இன்டர்வியூவில் வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறப்ப லைக் அந்த லாஜிக் வந்து ஒரு லைக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா லைக் அப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஏதாவது லைக் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு, நல்ல ஒரு கொஸ்டின் அப்படி இருந்துச்சுன்னா நீ லைக் பண்ணி விடுங்க. நிறைய மற்றவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி இப்போ சப்போஸ் நான் வந்து இதை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றப்போ லைக் இங்கே வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண வச்ச லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ வந்து கிராஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இது வந்து நான் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இந்த இடத்துல வந்து கிராஃப் ரிலேட்டட் ப்ராப்ளம் தனியாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் லீனியர் டிபி அப்படின்றப்ப இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றப்ப நான் இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பேன். இதுக்கப்புறம் திரும்பி பார்க்கணும் இந்த ப்ராப்ளம்ஸை. இப்போ நான் வந்து ஒரு கொஷின் எடுத்துட்டு நான் அதை வந்து சொல்யூஷன் பார்த்து தான் போட்டேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கு வந்து நான் சொல்யூஷன் இல்லாமல் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இது செப்பரேட் செக்ஷன் ரிவிஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி இதெல்லாம் நான் சொல்யூஷன் பார்த்து சால்வ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்குறப்ப இது நானாக ட்ரை பண்ணும் அப்படின்றப்ப இது ஒரு லிஸ்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் கடைசி நேரத்தில் வச்சுட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் டேக் கண்டெஸ்ட் வந்து லைக் பை வீக்லின்னு நடத்துவாங்க, வீக்லி நடத்துவாங்க. லைக் வீக்லி கண்டெஸ்ட் வந்து லைக் எல்லா வாரமும் ஒன்று இருக்கும், அது வந்து சண்டே நடக்கும். பை வீக்லின்றது 2 வீக்ஸுக்கு ஒன்ஸ் நடக்கும். ஸோ அது இந்த வாரமும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. லைக் 8:00 ஸ்டார்ட் ஆகும். 8 to 9:30 அண்ட் தென் நாளைக்கு மார்னிங் 8:00 ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி லைக் வீக்லி இந்த கான்டெஸ்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டார்டிங் வந்து யூ மே ஃபீல் லைக் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, பட் ஸ்டில் அது வந்து நீங்கள் டைம் போக போக ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ண லைக் உங்களோட லைக் ஸ்கோரிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டெஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் செஷன் தான் வந்து LeetCodeல வந்து மற்ற பிளாட்ஃபார்முக்கும் LeetCodeக்கும் இருக்கிற வந்து தனி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஸ் செஷன் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்ன கான்செப்ட்ஸ் படிக்கணும். இப்போ நான் வந்து அரேஸ்லேயே எடுத்துக்கிறேன். அரேஸில் எவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இன்டர்வியூக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் படிக்கணும், இப்போ நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் படிக்கணும், இப்போ ஒரு பர்டிகுலர் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணனா இதே மாதிரியான பேட்டர்ன் வந்து வேற எந்த ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து ஆல்ரெடி வந்து லைக் பீப்புள் ஹூ சால்வ்டு வந்து லைக் ஒரு பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கிராஃப்னு போகிறேன்னா கிராஃபில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பிளாக்ஸ் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து மேலே பாருங்கள் இன்டர்வியூ கொஷின், இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், இந்த இடத்துல வந்து ஸ்டடி கைடுன்னு இருக்கும். ஸோ ஸ்டடி கைடுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல கிராஃப்னு டைப் பண்ணி இப்போ சும்மா சரி இங்கேயே வந்து பைனரி சர்ச் போட்டிருக்காங்க. இங்கேயே நீங்கள் பார்க்கலாம் 8.7 லைக் பீப்புள் வந்து வியூ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 46 பீப்புள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நான் சும்மா பைனரி சர்ச் அப்படின்னு போட்டேன்னா லைக் பைனரி சர்ச் பற்றி லைக் அல்காரிதம்ஸ் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து பைனரி சர்ச்சை வந்து லேர்ன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அவங்களே வந்து லைக் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸோட லிங்க்ஸ் எந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு ரெஃபர் பண்ணலாம், பிளாக்ஸ் லிங்க் அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிராஃப்னு எடுத்துக்கணும், கிராஃப் ஃபார் பிகினர்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்ன்றது பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது LeetCodeல அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளட் ஃபில் ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் கிராஃப் தியரி வச்சு பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், ஸோ அதோட லிங்க்ஸு, அதுக்கப்புறம் யூனியன் அண்ட் ஃபைண்ட் இது வந்து கிராஃபோட நெக்ஸ்ட் பார்ட் மாதிரி அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. அதை வச்சு நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஷார்ட்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மற்ற வெப்சைட்ஸில் வந்து லைக் இந்த மாதிரி கிடையாது. ஸோ LeetCodeல வந்து அது வந்து ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் சஜஸ்டும் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாருங்கள் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அதோட பேட்டர்ன்ஸ், டாபாலஜிக்கல் சார்ட்டிங் அதோட பேட்டர்ன்ஸ், டார்ஜன்ஸ் அல்காரிதம் அதோட பேட்டர்ன்ஸ், ஃப்ளாய்ட் வார்ஷல். ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் இது மிஸ்லினியஸ் லைக் கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க லைக் கீழேயே வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல் நல்லா இருக்கு, ஒரு யூடியூப் வீடியோ நல்லா இருக்கா இல்லைனா அதோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அதுக்கப்புறம் அதை கமெண்ட்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க. சிமிலர் வே லைக் இங்கே வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் யூ கோ அண்ட் அப்வோர்ட் இட். ஸோ தட் வந்து லைக் நிறைய பீப்புள் அதர் பீப்புள்ஸ்க்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து LeetCode வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பேசிக் ஐடியா. லைக் நீங்கள் வந்து
வேறு ஏதாவது ஜென்ரல் டிஸ்கஷன் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டைப்பிங் இயர் அண்ட் லைக் சர்ச் பண்ணி வில் கெட் டு நோ த திங்ஸ் பிஹைண்ட் லைக் லீட் கோட். ஸோ லைக் லீட் கோடில் வந்து ஸோ ஹேக்கர் ரேங்க் ஏன் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லைக் அது வந்து லைக் ஸ்டாஃப்ஸ் அது அவங்களோட விஷ். என்ன சொல்கிறது, லைக் நிறைய சீனியர்ஸ் வந்து ஹேக்கர் ரேங்க் வந்து ஒரு பிகினருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லைக் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும், பட் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு பேட்ச் வச்சு C++ தனியாக வச்சிருப்பான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஹேக்கர் ரேங்க் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் லீட் கோடுன்றதை வந்து லைக் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து லைக் யூ வில் கெட் டு நோ திங்ஸ். இந்த மாதிரி லைக் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேர் ப்ரோக்ராமிங் பண்ணுங்கள். லைக் யூ வில் கெயின் மோர் இன்ட்ரெஸ்ட். ஸோ லைக் இப்போ வந்து பேசிக்காக லைக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். லீட் கோடையும் அதுக்கப்புறம் லைக் பேசிக் சிபி இதுலேருந்து ஏதாவது queries இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதனால் லைக் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி தந்துடுறேன். ஏன்னா எஸ்டிஎல் வந்து ரொம்ப பெருசு. C++ எஸ்டிஎல் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி தந்துடுறேன். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது queries இருக்கா? யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு லீட் கோட் பிடிச்சிருந்து அந்த மாதிரி ஓகே ஓகே ஓகே. ஸோ அண்ட் தென் லைக் நானும் லைக் கோட் செஃப் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அதுக்கப்புறம் லைக் லீட் கோட் ஹேக்கர் ரேங்க் ஹேக்கர் எல்லாத்துலேயுமே லைக் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ண எப்படி இருக்குது அப்படின்றதுல அது யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து லைக் லீட் கோட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் தென் லைக் ஐ சஜஸ்ட் யூ டு லைக் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் வில் கோயிங் டு நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா லைக் C++ எஸ்டிஎல். So like I'll be explaining brief, giving you or a gist of C++ STL. So I hope now இது விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, thank you. So C++ STL. So STL stand for Standard Template Library. So like எல்லாத்தையுமே நம்மளால வந்து ஒரு ஸ்டாக் கியூ டபுள் இண்டட் கியூ ஒரு ஹீப் எல்லாத்தையுமே வந்து நம்மளால ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி அவங்க லைக் they have written கிளாஸ் அதை யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி they have written. ஸோ we are going to லைக் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கண்டெய்னர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க லைக் எல்லாத்தையுமே. ஸோ அதில் வந்து சிம்பிள் கண்டெய்னர்ஸ், கண்டெய்னர் அடாப்டர்ஸ், அசோசியேட்டிவ் கண்டெய்னர்ஸ். ஸோ இந்த டெர்மினாலஜிலாம் லைக் உங்களுக்கு குட் டு ரிமெம்பர்னா ஓகே வெல் அண்ட் குட். பட் ஸ்டில் லைக் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது வந்து இதுதான். ஸோ பேர் அப்படின்றது வந்து லைக் ஆஸ் த நேம் சஜஸ்ட் லைக் 2 ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பி சும்மா ஒரு ப்ரீஃப் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். சிம்பிள், அதுக்கப்புறம் வெக்டர், ஃபார்வர்ட் லிஸ்ட்ன்றது சிங்கிளி லிங்க் லிஸ்ட், லிஸ்ட்ன்றது வந்து லைக் டபுள்யூ லிங்க் லிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கண்டெய்னர் அடாப்டர்ஸ் வந்து லைக் பில்ட் ஆன் டாப் ஆஃப் சிம்பிள் கண்டெய்னர். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து கண்டெய்னர் அடாப்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக், ஸோ ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நமக்கே தெரியல, லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அரேஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ வெக்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் டைனமிக் சைஸ்டு அரே தான். ஸோ நமக்கு வந்து தெரியும் ஸ்டாட்டிக் அரே, டைனமிக் சைஸ்டு அரே. லைக் வெக்டார் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா லைக் வென் யூ இப்போ வந்து அரேவில் வந்து வெக்டாரோட சைஸ் வந்து எலமெண்ட்ஸ் ஆட் ஆக அதோட சைஸ் வந்து இருக்கிற எலமெண்ட்டோட சைஸை விட டபுள் பண்ணி ஒரு அரே கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இப்போ அந்த அந்த சைஸ் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆச்சுன்னா ட்வைஸ் அதோட சைஸ் ஃபில் பண்ணுறதுனால ஒரு டைனமிக் சைஸ் அதை வந்து கம்ப்ளீட்டாக எப்பவுமே ஃபில் ஆகாது. அது வந்து லைக் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் சிம்பிள் கண்டெய்னர்ஸ் மேலே தான் வந்து தே ஆர் பில்ட் ஆன். அண்ட் தென் ஸ்டாக் கியூ, ப்ரியாரிட்டி கியூ இதெல்லாம் நமக்கு தெரியல இல்லையா. ஸோ ஸ்டாக் கியூலாம் வந்து லைக் அதோட பேஸ் வந்து அரேஸ் அண்ட் லிங்க் லிஸ்ட். ஸோ இதெல்லாம் லிங்க் லிஸ்ட், இது வந்து இது வந்து அரே. ஸோ ஸ்டாக்ஸ் அண்ட் கியூஸ் ஆர் லைக் இதை பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரியாரிட்டி கியூ வந்து லைக் ஆஸ் த நேம் சஜஸ்ட் ப்ரியாரிட்டி கியூன்றது ஹீப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து C++ல யூஸ் பண்ணுறாங்க. அசோசியேட்டிவ் கண்டெய்னர்ஸ் வந்து செட், மேப், அன்ஆர்டர்ட் செட் அண்ட் அன்ஆர்டர்ட் மேப். ஸோ செட் மேப்ன்றது பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ நமக்கு பைனரி சர்ச் ட்ரீன்றது தெரியல. ஸோ லைக் ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்து எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. பட் அது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. தெரிலனா லைக் யூ ஸ்டார்ட் லேர்னிங், நோ இஷ்யூஸ். அண்ட் தென் அதே மாதிரி வந்து செட்டும் மேப்பும் வந்து பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ தான். ஓகேவா, நீங்கள் வந்து ஏவிஎல் ட்ரீ லேர்ன் பண்ணியிருப்பீங்க லைக் செகண்ட் இயரில். அண்ட் தென் ரெட் பிளாக் ட்ரீஸை லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி லைக் வந்து செட்
மேப்பை வந்து லைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அன்ஆர்டர்ட் செட்டும் அன்ஆர்டர்ட் மேப்பும் லைக் தே ஆர்ன்ட் ஆர்டர்ட். செட்டு மேப்பை ஆர்டர் இருக்கிறதுனால பைனரி சர்ச் ட்ரீ. அன்ஆர்டர்ட் செட்டும் அன்ஆர்டர்ட் மேப்பும் வந்து லைக் ஹேஷ் டேபிள்ஸ், ஹேஷ் மேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க லைக் இன்டர்னலாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதெல்லாம் கண்டெய்னர்ஸ், எஸ்டிஎல்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அல்காரிதம். பைனரி சர்ச்னு ஒரு மெத்தட் இருக்கும். அது மெத்தட் பாஸ் பண்ணி எந்த கண்டெய்னர் நீங்கள் பாஸ் பண்ணி அந்த நம்பரை பாஸ் பண்ணிங்கன்னா அந்த எலமெண்ட் வந்து லைக் இருக்கா இல்லையான்னு பைனரி சர்ச் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபைண்டுன்றதும் சிமிலர் வே ஃபைண்ட் பண்ணும். ரிவர்ஸ்ன்றதுல வந்து நீங்கள் அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெக்டாரை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் சார்ட் மெத்தட். சார்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, என்லாக் அல்காரிதம். நீங்கள் வந்து சார்ட்டிங்கை வந்து உங்களுக்கு பிடிச்ச சார்ட்டிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற முடியும். மர்ஜ் சார்ட், குயிக் சார்ட் தான் இருக்கிறதுலே ஆப்டிமைஸ்டாக இருந்தாலும் லைக் யூ கான் எப்பவுமே அது வந்து இன்டர்வியூ டைம்ல ஞாபகம் வச்சிருக்க முடியும். ஏதாவது ஒரு சின்ன வேல்யூ பாஸ் பண்ணுற வேல்யூ ஏதாவது லைக் மிஸ்டேக் ஆச்சுன்னா மொத்த ஃப்ளோவும் போயிடும். ஸோ அதனால் வந்து சார்ட்ன்ற ஒரு இன்பில்ட் மெத்தட் இருக்கும். அண்ட் தென் இஃப் யூ ஜஸ்ட் பாஸ் த லைக் ரெக்வயர்ட் பேராமீட்டர்ஸ் the container will be like sorted. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டட் லைப்ரரிஸ் அண்ட் பாஸ் லைக் கண்டெய்னர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டெம்ப்ளேட் அண்ட் அந்த டெம்ப்ளேட் வச்சு யூ கேன் பாஸ் லைக் எனி டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ நான் இந்த டெம்ப்ளேட்ஸ் பற்றி லைக் ப்ரீஃபாக கொடுக்கணும். லைக் இட் வில் டேக் மோர் டைம். லைக் ஐ வாண்ட் டு கவர் எஸ்டிஎல். ஸோ அதனால் ஐட்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐட்ரேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா லைக் ஒரு எலமெண்ட்டோட அட்ரஸ், ஒரு ஃபர்ஸ்ட் வெக்டார்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் தர்றது வந்து ஒரு ஐட்ரேட்டர். அந்த ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் அந்த வெக்டாரை வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி யூஸ்ட் இன் கண்டெய்னர்ஸ். ஆனால் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஐட்ரேட்டர்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாயிண்டர்ஸ். ஓகேவா? லைக் ஐட்ரேட்டர்ஸ் வந்து தே யூஸ்ட் ஃபார் மெம்பர் ஆக்சஸிங் அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் அல்காரிதம்ஸ். இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் பாயிண்டர்ஸ் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் தென் லைக் பாயிண்டர் அரித்மெட்டிக்ஸ் அந்த ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டார் பிடிஆர் ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷனும் வந்து ஐட்ரேட்டர்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து வெக்டார் இன்ட். ஸோ இங்கே தான் வந்து லைக் இந்த வெக்டார்ன்றது டைனமிக் சைஸ்ட் அரே. இதோட டேட்டா டைப் இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸோட டைப் வந்து இன்டீஜர் அப்படின்ட்டு லைக் வி ஆர் கிரியேட்டிங் அன் லைக் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதோட ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஐட்ரேட்டர்னு அதுக்கு லைக் இந்த ஸ்டாட் மெத்தடை கால் பண்ணி ஐன்றது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி லைக் வி டாட் பிகின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஐட்ரேட்டர் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் வந்து ஐயில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லைக் நம்ம எல்லா இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மேப். ஸோ ஐட்ரேட்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே வி டாட் பிகின் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒன்னோட அட்ரஸ் வந்து லைக் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து ஐயில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி லைக் இந்த எல்லா கண்டெய்னர்ஸ்க்கும் வந்து இந்த அன்ஆர்டர்ட் செட் மேப் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம கால் பண்ணிவிட்டு லைக் cannot instantiate. அதனால் வந்து ஆட்டோ அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஐன்னு சொல்லிட்டோம்னா லைக் அதுவே வந்து இதோட அட்ரஸ் வந்து இந்த ஐட்ரேட்டரோட அட்ரஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கும். லைக் இதே வந்து இதோட டைப் என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ பிகின் வந்து லைக் ஆஸ் த நேம் சஜஸ்ட் அது வந்து லைக் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். எண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறது. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் லைக் ஸ்பெஷல் ஐட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து லைக் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் பண்ணாது, லாஸ்ட் எலமெண்ட்டோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும் எண்டுன்றது. ஸோ அதை வச்சு நீங்கள் லைக் என் மைனஸ் மைனஸ்னு கொடுத்தீங்கன்னா லைக் அந்த பாயிண்டர் வந்து இதுக்கு முன்னாடி எலமெண்ட் 3க்கு பிரிண்ட் ஆகிட்டு லைக் இந்த ஐட்ரேட்டர் வச்சு நம்ம பாயிண்டர் யூஸ் பண்ணி ஸ்டார் பாயிண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ சிமிலர் வே இந்த அட்ரஸை வச்சு நம்ம இந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார் யூஸ் பண்ணோம்னா லைக் ஸ்டார்ட் இந்த இடத்துல 1 பிரிண்ட் ஆகும். இப்போ எண்டுக்கு இப்போ இந்த எண்டுன்றது வந்து 3க்கு அப்புறம் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த என் மைனஸ் மைனஸ்ன்றப்ப 3க்கு பாயிண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் தென் ஸ்டார் யூஸ் பண்ணி 3 பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ சிமிலர் வே வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ்ன்றது மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைக் இதே மாதிரி தான் பாயிண்டர் அரித்மெட்டிக் மாதிரி தான். நெக்ஸ்ட்டுக்கு வந்து இன்க்ரிமெண்டோட அதை வந்து ஹையில் ஸ்டோர் பண்ணி ஸ்டார் ஐன்னு போட்டோம்னா லைக் நீங்கள் வந்து அதை லைக் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சிமிலர் வே வந்து இந்த இடத்துல வந்து லைக் எத்தனை பொசிஷன் தள்ளி போகணும் அப்படின்றதையும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் முன்னாடி போகிறதுக்கு, இது வந்து லைக் நெக்ஸ்ட் பொசிஷன் போகிறதுக்கு. அட்வான்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா லைக் இந்த நெக்ஸ்ட்ன்றது வந்து இட் வில் ரிட்டர்ன். இப்போ ஒரு பொசிஷன் இப்போ ஒன்னோட நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன அப்படின்றது வந்து அந்த ஐட்ரேட்டரோட அட்ரஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் அட்வான்ஸ் வந்து லைக் ரிட்டர்ன் பண்ணாது. லைக் அதே வந்து அந்த ஐயை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 3ன்ற இடத்துல வந்து இந்த ஐயை வந்து அதே ஆட்டோமேட்டிக்காக 3 பொசிஷன் 1 2 3 தேர்ட் பொசிஷன் மூவ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்படியே பிரிண்ட் பண்ணுறது வந்து. ஸோ பேசிக் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஃபார்வர்ட் பை டைரக்ஷனல் ரேண்டம். இன்புட்ன்றது வெறும் அந்த ஐட்ரேட்டர்ஸ் வந்து ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இட்ரேட் பண்ண முடியும். அவுட்புட்ன்றது வெறும் ரைட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபார்வர்ட் லிஸ்ட்ன்றது லைக் ஃபார்வர்ட் லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம்னா ரீட் பண்ணலாம், ஐட்ரேட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். அடுத்தவே வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்.
ஸோ நம்மளால் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும் தான் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ரிவர்ஸில் வந்து லைக் லிங்க் லிஸ்ட்டில் வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில் லைக் வி ரிவர்ஸ் த லிங்க் லிஸ்ட் வி கான் கோ பேக் இன் லைக் ட்ராவல்ஸ் பேக் இன் லைக் சிங்கிள் லிங்க் லிஸ்ட். பை டைரக்ஷன்னா லைக் போத் ஃபார்வர்ட் டைரக்ஷன் லைக் பேக்வர்ட் டைரக்ஷன் அண்ட் இன்புட் இது இந்த எல்லா டைப்பும் வந்து இதுக்குள்ள அப்படியே சப்போர்ட் வந்துடும். ஃபார்வர்ட் டைரக்ஷன் போக முடியும், அண்ட் தென் பேக்வர்ட் டைரக்ஷன் போக முடியும். அண்ட் தென் ரேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது எல்லாமே பண்ண முடியும். இன் அடிஷன் டு தட் ரேண்டம் ஆக்சஸும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் சிம்பிள் கண்டெய்னர்ஸில் வந்து வெக்டார் லிஸ்ட் ஃபார்வர்ட் லிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் இட்ரேட்டர், லிஸ்ட்டில் வந்து பை டைரக்ஷனல் லைக் போத் இது வந்து லைக் டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ன்றதுனால லைக் யூ கேன் ட்ராவல்ஸ் பேக் சைடு, ஏன்னா 2 பாயிண்ட் இருக்கும், அடிஷனல் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால போத் ஃப்ரண்ட் டைரக்ஷன் பேக் டைரக்ஷன் 2 டைரக்ஷனும் போக முடியும். அண்ட் தென் வெக்டாரில் வந்து லைக் தே ஆர் சிமிலர் டு அரே, ஸோ லைக் ரேண்டமாக வந்து இண்டெக்ஸிங் மூலமாக வந்து யூ கேன் ஆக்சஸ். அசோசியேட்டிவ்ன்றது வந்து லைக் பைனரி சர்ச் ட்ரீ ஹேஷ் டேபிள்ஸ். ஸோ அதனால வந்து லைக் யூ கேன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஆர்டர்டாக இருக்கிறதுனால லைக் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் செட் பை டைரக்ஷனில் பிரிண்ட் பண்ண முடியும். பட் அன்ஆர்டர் செட் ஹேஷ் டேபிள் ஹேஷ் மேப்லாம் வந்து லைக் எலமெண்ட்ஸ் உள்ள ஸ்டோர் ஆனது வந்து ரேண்டமாக தான் ஸ்டோர் ஆயிருக்கும், ஒரு ஆர்டராக ஸ்டோர் ஆயிருக்காது. அதனால நீங்கள் வந்து ஒரே டைரக்ஷனில் தான் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இது வந்து அடாப்டர்ஸ், ஸோ தே ஆர் பில்ட் பேஸ்ட் ஆன் தீஸ் இல்லையா. ஸோ அதனால வந்து லைக் நோ இட்ரேட்டர்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து கியூவை வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. கியூ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பாயிண்டர் ரேர் பாயிண்டர் அதை யூஸ் பண்ணி பாப் பண்ணி தான் ட்ராவல்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒரு கியூவை வந்து லைக் ட்ராவல்ஸ் பண்ணவே முடியுது. ஸ்டாக்கும் வந்து டாப் எலமெண்ட் வச்சு தான், டாப்ன்ற ஒரு பாயிண்டர் வச்சு தான் நம்ம வந்து லைக் அதை பாப் பண்ணி லைக் டாப்பை பிரிண்ட் பண்ணி பாப் பண்ணுறது தான் பண்ணுவோம். லைக் நம்மளால லைக் அதுக்குள்ளே ட்ராவல்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண முடியும், ஏன்னா லைக் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டிக்கு ஹீப்பும் அதே மாதிரி தான், லைக் உங்களால் கம்ப்ளீட்டாக எலமெண்ட்டையும் ட்ராவல்ஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு வந்து நோ இட்ரேட்டர்ஸ். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து லைக் ஜஸ்ட் ஃபார் நோ யூ லீவ் தோஸ் திங்ஸ். லைக் சிம்பிள் கண்டெய்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேர்ஸ், ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து டாட் ஃபர்ஸ்ட், செகண்ட் எலமெண்ட் வந்து டாட் செகண்ட் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைக் இட் ப்ரொவைட்ஸ் அ வே டு ஸ்டோர் 2 ஹெட்ரோஜெனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் அ சிங்கிள் யூனிட். இப்போ நீங்கள் வந்து லைக் ஒரு கிராஃப் ப்ராப்ளம் எடுத்துக்கணும்னா ஒரு கோஆர்டினேட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா லைக் அவங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யாக கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து லைக் பேர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிமிலர் வே வந்து லைக் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். லைக் ஒரு பர்டிகுலர் ஆர்டரை வச்சு நீங்கள் ஒரு லைக் ஒரு பர்டிகுலர் அரேவை நீங்கள் சார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பேர் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் பேர் டேட்டா டைப் 1 டேட்டா டைப் 2 பேரோட நேம் வேல்யூ. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ட் பேர் இது வந்து இதோட ஆப்ஜெக்ட். ஸோ சிமிலர் வந்து இன்ட் கேர், அதுக்கப்புறம் இதோட கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதர் வே. லைக் இது வந்து காப்பி பண்ணிக்கோ, லைக் காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா லைக் இந்த P2ல இருக்கிறது வந்து இந்த P4ல வந்து காப்பி ஆகிக்கும். அண்ட் தென் லைக் இந்த மாதிரி நீங்கள் இனிஷியலைஸ் இந்த மாதிரி லைக் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் பண்ணணும்னாலும் மேக் பேர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். அதில் வந்து நீங்கள் இந்த லைக் 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பேரா கிரியேட் ஆகி P1க்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லா ஆப்ரேட்டர்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அசைன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் இது வந்து லைக் கம்பேர் ஆப்ரேட்டர், லைக் ஃபர்ஸ்ட் வேல்யூவோட ஃபர்ஸ்ட் பேரும் செகண்ட் லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் பேரும் லைக் செகண்ட் ஆப்ஜெக்டோட ஃபர்ஸ்ட் பேரும் சிமிலர்லி செகண்ட் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் பேரும் செகண்ட் வேல்யூ ஆஃப் செகண்ட் பேரும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். இது நாட் ஈக்குவல் டு ஆக்சுவலாக லைக் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகல. ஸோ அதனால் லைக் எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு, ஓகேங்களா, நாட் அந்த ஈக்குவல் டு அது வந்து லைக் ரிவர்ஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லைக் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. அண்ட் தென் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதே மாதிரி தான். ஸோ செக்ஸ் ஃபார் லைக் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சேம் லைக் கிரேட்டர் தானே இருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் சேம் ஆச்சுன்னா இட் வில் கோ டு செகண்ட் வேல்யூ. அதை பேஸ் பண்ணி பூலியன் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் வெக்டார்ஸ் தான். ஸோ லைக் டைனமிக் சைஸ் அரேஸ்க்கும் வெக்டார்ஸ்க்கும் இருக்கிற லைக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக் சைஸாக இருக்கும் வெக்டார்ஸ். அதுக்கப்புறம் லைக் நிறைய லைக் ரிச் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் வந்து அரே எழுதணும்னா லைக் இன்சர்ட் பண்ணணும்னா தனியாக கோடு எழுதணும், டெலிட் பண்ணணும்னா தனியாக கோடு எழுதணும். அதெல்லாம் லைக் எதுவுமே கிடையாது. வெக்டார்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா லைக் அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் தான், பட் ஸ்டில் லைக் நீங்கள் வந்து இன்சர்ஷன் டெலிஷன்றது எல்லாமே மெத்தட்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணுருவாங்க. நீங்கள் வந்து லைக் இதை நீங்கள் கால் பண்ணி ரெக்வயர்டு பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைக் அரேஸ் யூஸ் பண்ணுறப்ப ஃபங்க்ஷன்ஸில் கால் பண்ணுறப்ப வந்து லைக் தனியாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்றதை பாஸ் பண்ணுவீங்க. இதே நீங்கள் லைக் நார்மலாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி சைஸ் ஆஃப் அப்படின்னு அரே வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. C++ல சிலையும் சரி. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் என்ன வந்து சைட் பேராமீட்டரை வந்து லைக் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே வந்து நீங்கள் வந்து வெக்டார்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா லைக் வெக்டார் டாட் சைஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் டாட் சைஸ்ன்னு கொடுத்தா அதோட சைஸ் ரிட்டர்ன் பண்ணிடும். சிமிலர்வே வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு பாயிண்டர் தான் நீங்கள் வந்து லைக் டைனமிக்காக டிக்ளேர் பண்ணிங்கன்னா தான் பாயிண்டர் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஒரு அரே வந்து உங்களால் லைக் ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதே நீங்கள் வெக்டார்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு அதுக்கப்புறம் அரேல வந்து டிஃபால்ட்டாக வந்து கார்பேஜ் வேல்யூ ஸ்டோர் ஆகும். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஜீரோஸாகவும் லைக் மேக் பண்ணுற மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பட் வேறு ஏதாவது ஒரு நம்பர் போடணும்னா வந்து லைக் மெம் செட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் போடணும்.
அதே நீங்கள் வந்து வெக்டார்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் வேல்யூஸும் நீங்களால் வந்து லைக் ஒரு ஒரு லைக் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறப்பவே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லைக் டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து எல்லாத்துக்குமே அசைன் ஆகிடும். காப்பிங் வெக்டார்ஸும் ரொம்ப ஈஸி. ஸோ இப்படி தான் வந்து லைக் ஐல் பி ஷேரிங் வித் த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து லைக் கம்ப்ளீட்டாக நான் கவர் பண்ணி முடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து லைக் மாடிஃபைடு ஃபார் லுப். நீங்கள் வந்து ஃபார் ஈச் லுப்னு மற்ற லைக் லாங்குவேஜஸில் படிச்சிருக்கீங்க. சிமிலர்லி இந்த இடத்துல வந்து டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி படிச்சுக்கலாம். இது வந்து இட்ரேட்டர்ஸ் லைக் இது வந்து ஒரு அரேல ஆல்ரெடி ஃபிக்ஸட் சைஸ் அரேலேருந்து நீங்கள் வந்து ஒரு வெக்டார் டிஃபைன் பண்ணணும்னா இந்த மாதிரி லைக் கன்ஸ்ட்ரக்டரில் பாஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிஃபால்ட் வேல்யூ வச்சு நீங்கள் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வெக்டாரோட மெத்தட்ஸ் புஷ் பேக்னா லைக் புஷஸ் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வெக்டார். பாப் பேக்னா லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். டாட் ஃப்ரண்ட்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குதுன்றது ரிட்டர்ன் பண்ணும். டாட் பேக்னா லாஸ்ட் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் இன்சர்ட் இட்ரேட்டர் எந்த பொசிஷன்றதை பாஸ் பண்ணிவிட்டு எலமெண்ட்டை பாஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லைக் அந்த பர்டிகுலர் பொசிஷனில் இன்சர்ட் ஆகிக்கும். அண்ட் தென் ஒரு நம்பரை வந்து 2 வந்து 5 டைம்ஸ் இன்சர்ட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லைக் யூ ஹேவ் லைக் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்சர்ட் அந்த இட்ரேட்டர்னு போட்டு 3 டைம்ஸ் வந்து எனக்கு 5 இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு அப்புறம் 5 டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் நம்பரை வந்து இன்சர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து லைக் ஒரு ஆல்ரெடி இருக்கிற வெக்டார்லேருந்து இன்னொரு வெக்டாரில் இருக்கிற அப்படியே காப்பி பண்ணோன்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர் வே எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா டாட் இரேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட். இதில் வந்து நீங்கள் அந்த அட்ரஸை பாயிண்ட் அவுட் பண்ணலாம். இல்லைனா லைக் செட் ஆஃப் ஒரு ரேஞ்சுக்குள்ளே எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும்னா பிகின் அண்ட் எண்ட் அட்ரஸ். கம்ப்ளீட்டாக அரேவே டெலீட் பண்ணணும்னா டாட் கிளியர். ஒரு சைஸ்க்குள்ளே ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா ரீசைஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆல்ரெடி லைக் சப்போஸ் அதிகமாக இருந்தால் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிரும், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். திரும்பி புதுசாக நீங்கள் ரீசைஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஓகேவா? அந்த எலமெண்ட் வந்து நீங்கள் லைக் ரீகெயின் பண்ண முடியாது. லைக் அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப யூ ஷுட் பி லைக் வெரி கேர்ஃபுல். அண்ட் தென் எம்டி ஆஸ் த நேம் சேஸ் வெதர் த வெக்டார் இஸ் எம்டி ஆர் நாட். ஃபார்வர்ட் லிஸ்ட்ன்றது வந்து லைக் சிங்கிளி லிங்க் லிஸ்ட். புஷ் ஃப்ரண்ட், பாப் ஃப்ரண்ட் லைக் இன்சர்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் தான் நடக்கும். ஸோ சிமிலர் வே லைக் இதுலேயும் லைக் செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் பண்ணலாம். லைக் ஒரே மெத்தட் கால் பண்ணி கம்ப்ளீட் லிஸ்ட்டையே ரிவர்ஸ் பண்ணலாம். லைக் டெலீட் பண்ணுறது, டூ லிஸ்ட்டை வந்து மர்ஜ் பண்ணுறது, ஸோ சார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட். லிஸ்ட்ன்றது வந்து டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டோட இம்ப்ளிமெண்டேஷன். லைக் லிஸ்ட் ஹேஸ் slower traversal compared to vector, but once a position has been found, insertion and deletion can be completely quick. So இது வந்து லைக் டபிள்யூ லிங்க் லிஸ்ட். ஸோ புஷ் பேக், புஷ் ஃப்ரண்ட், பாப் பேக், பாப் ஃப்ரண்ட். அதுக்கப்புறம் லைக் எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்யூ, டபுள்யூ எண்டட் கியூ. ஸோ எக்ஸ்ட்ரா லைக் எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் அட் போத் த ஹெண்ட். ஸோ ரெண்டு சைடும் நீங்கள் இன்சர்ட் அண்ட் டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைக் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கில் வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ புஷ் எலமெண்ட், பாப் எலமெண்ட், டாப் சைஸ் எம்டி. ஸோ இதுதான் இதோட மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் உங்களால் ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல்ஸ் பண்ணோன்னா no iterators are available as I said earlier. Print the top element and pop the top element. Queue வந்து first in first out. Insertion can be done at rear end and deletion can be done at front end. ஸோ அதே மாதிரி தான். ஸோ ப்ரியாரிட்டி கியூ வந்து லைக் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். பை டிஃபால்ட்டாக வந்து மேக்ஸ் ஹீப்பாக இருக்கும். லைக் C++லேயே STLல லைக் ஒரு பெரிய சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரியாரிட்டி கியூ மட்டும்தான். ஏன்னா நீங்கள் மின் ஹீப் கிரியேட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு கோட் எழுதணும். லைக் இன்ட் வெக்டார் இன்ட் கிரேட்டர் அப்படின்றது பேராமீட்டர் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மின் ஹீப் கிரியேட் ஆகும். இதுதான் லைக் STL வந்து ஒரு கஷ்டமானது ஒன்று ஞாபகம் வச்சுன்னா இது ஒன்று தான். பட் ஸ்டில் இதையே நீங்கள் வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்களே ஒரு லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பெக்டிவ் மெத்தட்ஸ் வச்சு லைக் ஒர்க் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து செட் வந்து லைக் ஆஸ் ஐ செட் எர்லியர் லைக் நோ டூப்ளிகேட் எலமெண்ட் ஸ்டோர்ஸ் இன் பர்டிகுலர் ஆர்டர். அதுக்கப்புறம் செல்ஃப் பேலன்சிங் பை லைக் ரெட் பிளாக் ட்ரீஸ் வந்து C++ல யூஸ் பண்ணுறாங்க. லைக் லாங்குவேஜ் பொறுத்து அது மாறும். லைக் இங்கே வந்து ரெட் பிளாக் ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் இன்சர்ஷன், டெலிஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. சிமிலர் வே மல்டி செட். அண்ட் தென் மேப்பில் வந்து கீ வேல்யூ பேர்ஸ். லைக் இந்த மேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ தான். இங்கே வந்து என்ன அட்வான்டேஜ்னா கீ வேல்யூ பேர்ஸ் 2 இருக்கும். ஓகேவா? இங்கே மல்டி செட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ மல்டி செட்க்கும் செட்க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா செட்டில் வந்து லைக் நோ டூப்ளிகேட்ஸ், பட் மல்டி செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் என்ட்ரிஸ் வந்து வச்சுக்கலாம். இட் யூசஸ் ரெட் பிளாக் ட்ரீ இன்டர்னலி அண்ட் ஸ்டோர்ஸ் இன் சார்ட்டட் ஆர்டர். சிமிலர் வே வந்து மேப்புக்கும் அதே மாதிரி கீ வேல்யூ பேர் இதில் வந்து நோ டூப்ளிகேட்ஸ். ஓகேவா? ஸோ மல்டி மேப்பில் வந்து அதே மாதிரி மல்டி செட் மாதிரியே லைக் மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ் வித் சேம் கீ கேன் பி அலோட் இயர் அண்ட் இட் யூசஸ் ரெட் பிளாக் ட்ரீ. அன்ஆர்டர்ட் செட்டுன்றது தான் வந்து செட்டுன்றது ஒரு ஆர்டர்டாக இருக்கும். அன்ஆர்டர்ட் செட்டுன்றது ஆஸ் த நேம் சேஸ் வந்து லைக் ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்கும், ரேண்டமாக இருக்கும். ஸோ வந்து
டெஃபினட்டாக ஹேஷ் டேபிள் தான். ஸோ லைக் இட் யூசஸ் ஹேஷ் டேபிள் இன்டர்னலி அண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் ரேண்டம்லி. ஸோ அது வந்து லைக் ஹேஷ் பண்ணி அந்த கீ ஹேஷ் பண்ணி எங்கே வேணால் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு தடவை ஆக்சஸ் பண்ணுறப்ப வேறு மாதிரி அவுட்புட் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அன்ஆர்டர்ட் மேப். அன்ஆர்டர்ட் மேப் வந்து லைக் அதே மாதிரி அன்ஆர்டர்ட் செட் மாதிரி தான், கீ வேல்யூ பேர் வச்சு பேஸ் பண்ணியிருக்கும் மேப். அண்ட் தென் வந்து யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் எலமெண்ட் யூசிங் கீ வச்சு ஹேஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி லைக் அந்த ஹேஷோட வேல்யூ என்ன, இந்த கீயை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேஷோட வேல்யூ என்ன அப்படின்றது டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லைக் பேசிக் அன்ஆர்டர்ட் லைக் STL லைப்ரரிஸ். இன் அடிஷன் டு இட் தெர் ஆர் லைக் அல்காரிதம்ஸ் டூ, லைக் பைனரி சர்ச்னு சொன்னாலே அந்த மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. லைக் அது எடுத்தோன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஆல்ரெடி நான் ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டேன். ஸோ லைக் இதுதான் நான் வந்து லைக் STLன்றது சொல்ல லைக் இது பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோதான் ஆப்வியஸாக லைக் STLன்றது முடிஞ்சாச்சு. லைக் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஸ்டேயிங் டில் லைக் தேர் மோர் தென் 1 hour, லைக் ஒன் அண்ட் ஆஃப் hour நியர்லி. ஸோ அண்ட் தென் லைக் உங்களுக்கு ஏதாவது queries இருந்தால் போஸ்ட் பண்ணலாம். லைக் I'll be sharing my லைக் contacts too. லைக் you can லைக் ping me with this contacts. அண்ட் தென் லைக் ஃபைனலாக ஒரே ஒன்று தான் சொல்லணும். லைக் டெய்லி கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் லைக் ஒரு பெட்டர் லைக் ஒரு நல்ல காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்காக வரணும்னா. அண்ட் தென் லைக் ப்ரோக்ராமிங், லைக் I would like to conclude by saying this quote: programming made the impossible possible. You can have a null object and a constant variable. Okay.